வாங்க. எதுக்கு இந்த கூட? மேடத்துக்கு சன்லைட் பட்டு முகம் கருத்துற வணக்கம் கூடாதுல. மேடம். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் கம் இன். मैडम ए गुरु कहाँ है यार? मैडम आई एम प्रेम मे आई कम इन Coming? வணக்கம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் பேர் பிரேம், ரோஜா டிவி காம்பரர். ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன். Oh, I see. நாளைக்கு ஜவுளி கடை விளம்பரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி உங்க லைவ் ப்ரோக்ராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். You're doing a good job. Please take a seat. தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலா எனக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி தான் பழக்கம். இங்க ஏர்போர்ட் இல்லாதனால கார்ல வர வேண்டியதா போச்சு. நான் உங்க பெரிய ஃபேன் மேம். நீங்க எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏய், நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இல்ல வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். Cheers. Cheers. எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கையை கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த. மேடம், உங்க கால்ல வேணா விடுற மேடம். என்ன பண்ற? தோ, क्या कर रहे तुम? என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபிடா. ச்சே, இப்பவே வா. வளர்ற ஸ்டேஜ், முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஜா ஜா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப். ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குன மேடம். மேடம், இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர். நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பண்டிகைகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம். கிறிஸ்மஸா, பொங்கலா, தீபாவளியா, அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம், நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம், கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்துல மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா, நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். தேங்க்யூ.
மச்சான் அழகா தான்டா இருக்கான் ஆமாண்டா. டேய் என்னை விட அழகாடாவன். ரொம்ப சந்தோஷம்மா. ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணமே நீதான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான். ஓ வணக்கம். பிரேம் உங்களோட பெஸ்ட் ஃபேன் மலர்படி. அப்படியா? பிரேம் நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன். சரி எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம். கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்ததே என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான், வா போலாம். வா போலாம். வா. வாப்பா வாப்பா ரங்கநாயகி வந்துட்டேங்க. வாமா. தம்பி யாரும் தெரியுதா உனக்கு? இல்லையே. இவர் பேரு பிரேமு. ரோஜா டிவில காம்பேரா இருக்காரு. நம்ம ஜவுளி கடை விளம்பரத்துல நடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டி. இல்லங்க இதெல்லாம் இருக்குங்க. பரவாயில்ல என்னங்க. தம்பிக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம். மலரே மலரே ஏமா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. வரப்பா. தம்பி யாரும் தெரியுதா? ஹாய் மலர். வணக்கம். ஆண்டி உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் gift. அப்புறம் இது வந்து மலருக்காக. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அமுச்சு வச்சிருவாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஐயோ என்ன வேற ஆளா நினைக்காதீங்க. இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது. அதனால ஏதாவது செய்யணும்ல. பேசிட்டு இருங்க, அதை வந்துட்டு. சரி ஆண்டி. உட்காருப்பா. ஆ உட்கார் மலரே. அங்கிள் ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தம்பி, எங்க ஊரு அப்படியாப்பட்ட ஊரு. சிவன் கோயில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் இந்து மன்னர் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த கோபுரம் உயர்றதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? உங்க துறையில இருக்கிறாரே இசைஞானி இளையராஜா அவர்தான். அப்பா இதே வைமா எடுத்துக்கோங்க தம்பி. எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. பா இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. செம டேஸ்ட் ஆண்டி. எப்ப உங்க கையால? என்னது? சும்மா ஜோக்கு. சரிங்கப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா நீ என்ன பண்ற? தம்பிய நம்ம சிவங்கோயில் பூராவும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற, புரியுதா? சரிப்பா. நீயும் பாத்துக்கமா. சரிங்க. வரட்டுமா? ஆ. ஏம்மா என் பேக்க டேபிள் மேல தானே வச்சிருக்கா? அங்கதாங்க இருக்கு. வா போலாம். இவர்தான் லிங்கத் பவர். ரொம்ப பவர்ஃபுல்லான காட். இந்த மரம் 500 வருஷத்து மரம். ஓ அப்படியா? 5 தலைமுறையா பார்த்தாச்சு. காத்தடிக்குது. அடேங்க அப்பா. அப்புறம் இந்த பூக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. நாகலிங்க பூ. எனக்கு லிங்கேஸ்வரனா ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஓகே. வாங்க போலாம். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இவ்வளவு அவசரம்? கொஞ்ச வந்துட்டு போலாம். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் பேசுங்க. நாங்க எதுக்கு நடுவுல? வீட்ல அம்மா வருவாங்க. பை பிரேம். பை. பை டாடா பை. Wow, what a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப என்ன விடு. நீ நம்பலல? நான் என்ன சத்தியம் பண்றீங்க பிரேம்? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண் வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம 2 பேரும் லோன்லியான இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன். நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த இரவு முழுமையடையும், தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியலையே. புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது.
என்ன மலர், ஏன் டல்லா இருக்க? நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் என்னை எழுந்ததுக்கு சாட்சி இந்த காவிரி தாய் மட்டும்தான். என்னை கைவிட்டுறாது பிரேம். ஏய், இந்த காவேரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். ஏய், ஏன் சோகமா இருக்க? நான் எழுந்தவன், நீ வாழ்ந்தவன். ஆடுகளத்துல எப்பவும் சேவலுக்கு தான் மரியாதை, பெட்ட கோழிக்கு இல்ல. பிரேம், நான் திரும்பவும் கேக்குறேன், என்னை கைவிட்டுறாத பிரேம். கவலைப்படாத மலர். எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த மாசமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம். டோன்ட் வரி. நீ வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். Of course. அழாத. I'll be back. Bye. கவலைப்படாம இரு. நான் வரேன். Bye. டாடா. Bye.